வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து அரோராக்கு வெளியே போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனை விஜய் சேதுபதி சார் வந்து கொடுக்குறாரு. எஸ், என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, வீக்கெண்ட் ஷோவில் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆன அரோரா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, என்னடா அது ஒன்றுமே செய்யலை, யாருமே இவங்களை நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து இருந்தது. எஸ், இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எப்படியோ முடிஞ்சால் போதும், என் அக்கௌண்ட்டில் அன்றைக்கான டேக்கான மணி கிரெடிட் ஆனால் போதும் அப்படின்னு இருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருமே அரோராவை சூஸ் பண்ணுறாங்க. பட் ஏன் நாமினேஷன் பண்ணுறப்ப இவங்களை மிஸ் பண்ணாங்க அப்படின்றதான் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. எஸ், ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சபரி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு சொல்கிறாரு, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்குது, சூப்பராக அவங்க கேம் விளையாடலாம், ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித்தும் வந்து லைக் அரோராவை தான் சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர்த்து கேமுக்கு, பிக் பாஸ் கேமுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபியும் வந்து அரோராவை தான் சூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அரோரா தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ சுபி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து தயங்குறாங்க, நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனியக்காவும் வந்து பார்த்திங்கன்னா, வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே வர்றப்ப உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரோரா வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க, எனக்கு வந்து மணி ஃபேம் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அவங்க அதுதான் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர்த்து அதுக்கான ஒரு கேமை வந்து விளையாட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கனியக்காவும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள், உங்களை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து விளையாட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்லிவிட்டு, ஓகே உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், இப்போயே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பிக் பாஸ் கிட்ட வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரோரா அப்படியே ஸ்டண்டாக நிற்கிறாங்க. மேபி இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் டேஸில் அவங்களோட கேமை சூப்பராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா துஷார் வெளியே போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு டைவர்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.